வணக்கம். இன்னைக்கு நாம ஓஷோவோட எதிர்ப்பிலே வாழுங்கள் புத்தகத்துல 9வது அதிகாரத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமாங்க. இதுல இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை, அவரோட ஞானம், அப்புறம் நாம பொதுவா கேள்விப்படாத அவரோட பயணங்கள் பத்தி சில வித்தியாசமான, சில சமயம் கொஞ்சம் சர்ச்சையான கோணங்களையும் ஓஷோ சொல்றார். ஆமா, இது நாம வழக்கமா கேக்குற இயேசுவோட கதைகள்ல இருந்து கொஞ்சம் இல்ல நல்லாவே விலகி போகுது. ஓஷோ இங்க சில மாற்று வரலாற்று சாத்தியக்கூறுகளை, சில கேள்விகளை எழுப்புறார். அதாவது ஆதாரங்களோட ஒரு தேடல் மாதிரிங்களா? ஆதாரங்கள்னு சில குறிப்புகளை சொல்றார். ஆனா முக்கியமா இது நாம எப்படி இந்த விஷயங்களை பார்க்கறோங்கிற ஒரு பார்வை மாற்றம். நீங்க வழக்கமா நம்புறதுக்கேற்ப யோசிக்க ஒரு வாய்ப்பு. சரி சரி. அப்போ இதை கொஞ்சம் விரிவாகவே பார்ப்போம். ஓஷோ இந்த அதிகாரத்துல கேட்கிற முதல் கேள்வி, இயேசு முழுசா ஞானமடைஞ்சவரா? அப்புறம் அவரோட வாழ்க்கையில நாம அறியாத அந்த வருஷங்கள்ல என்ன நடந்திருக்கலாம்? இயேசு புத்தரை போல முழுமையான ஞானம் அடைஞ்சாராங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் அப்படிங்கிறது. ஓ, அப்படியா? அவர் ஞானத்தோட பாதையில இருந்த ஒரு புரட்சியாளர்னு சொல்றாரு. இதுக்கு ஒரு காரணமா அவர் சொல்றது, பைபிள்ல இயேசுவோட 12 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் பெருசா எந்த தகவலும் இல்ல பாருங்க. ஆமா, அது உண்மைதான். அந்த லாஸ்ட் இயர்ஸ் பத்தி நிறைய பேசப்படுமே. அதேதான். அந்த அறியப்படாத வருடங்கள்னு சொல்ற காலத்துல என்ன நடந்திருக்கும்னு ஓஷோ ஒரு தியரிய முன்வைக்கிறார். என்ன தியரி அது? அவர் எங்கேயாச்சும் போனாரா? கரெக்ட். ஓஷோ இயேசு இந்த காலத்துல இந்தியா, திபெத், ஏன் எஜிப்துக்கு கூட போயிருக்கலாம்னு சொல்றாரு. அங்க இருந்த ஆன்மீக மரபுகளை, குறிப்பா பௌத்தம், ஹிந்து தத்துவங்களை கத்துக்கிட்டு இருக்கலாங்கிறார். இதுக்கு ஏதாவது ஆதாரம் சொல்றாரா? இதுக்கு ஆதாரமா நிக்கலஸ் நோட்டோவிச்னு ஒரு ரஷ்ய பயணி லடாக்ல கிடைச்சதா சொல்ற புனித ஈசா பத்தின குறிப்புகள், அப்புறம் மிகுல் செரானோவோட எழுத்துக்கள்னு சில விஷயங்களை சுட்டிக்காட்டுறார். ஓஹோ. இதெல்லாம் வச்சு இயேசுவோட போதனைகள்ல ஏன் சில கிழக்கு நாட்டு தாக்கங்கள் தெரியுதுங்கிறத விளக்க முயற்சி பண்றார். ஏன் காஷ்மீர்ல இருக்கிற பஹல்காம், அதாவது மெய்ப்பனோட கிராமம்ங்கிற பேரை கூட இயேசுவோட தொடர்பு படுத்தி பாக்குறார். சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ அவரோட போதனைகள்ல இந்த தாக்கம் இருந்திருக்கலாம்னு சொல்றீங்க. அந்த எசன்ஸ் குழு பத்தி என்ன சொல்றார்? அவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் உண்டா? நிச்சயமா. எசன்ஸ் குழு பத்தியும் ஓஷோ பேசுறார். அவங்க யாருன்னு சுருக்கமா சொன்னா, அந்த காலத்தை யூத சமுதாயத்துல கொஞ்சம் வித்தியாசமானவங்க. ஆன்மீகம், தியானம்னு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு குரூப். சரி. சியர் அவங்கள கிழக்கு தத்துவங்களோடையும் தொடர்பு படுத்துறாங்க. ஓஷோவோட கருத்துப்படி இயேசுவும் திருமுழுக்கு யோவானும் கூட இவங்களோட தொடர்புல இருந்திருக்கலாம், அவங்க போதனைகளால ஈர்க்கப்பட்டிருக்கலான்னு. ஓ. குறிப்பா அந்த சாக்கடல் கிட்ட கிடைச்ச சாக்கடல் சுருள்கள், டெட் சி ஸ்க்ரோல்ஸ் இருக்குல்ல, அது பெரும்பாலும் இவங்களோடதுன்னு நம்புறாங்க. அதுல ஒருவேளை இயேசு பத்தியோ ஆரம்பகால கிறிஸ்தவம் பத்தியோ நம்ம அறியாத உண்மைகள் இருக்கலாம்னு ஓஷோ யூகிக்கிறார். இதுவும் நம்ம வழக்கமான பார்வைக்கு சவால் விடுற ஒரு விஷயம். சரி. இந்த கிழக்கு பயணம், எசன்ஸ் தொடர்பு இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா இந்த அதிகாரத்துல வர்ற ரொம்ப எப்படி சொல்றது, அதிர்ச்சியான, ரொம்ப சர்ச்சையான கருத்து என்னன்னா, இயேசு சிலுவையில இறக்கல, உயிர் பிழைச்சாருங்கிறது தானே? ஆமா ஆமா, இதுதான் இந்த அதிகாரத்தோட ஒரு மையமான, ரொம்ப தீவிரமான வாதம்னே சொல்லலாம். நாம பொதுவா நம்புறதுக்கு முற்றிலும் எதிரானது. அவர் எப்படி சொல்றாரு இத? ஓஷோவோட வாதம் என்னன்னா, இயேசு சிலுவையில அறையப்பட்டாலும் அவர் உண்மையிலேயே இறக்கல. மாறா ரொம்ப ஆழமான ஒரு மயக்க நிலைக்கு, ஒரு கோமா மாதிரி நிலைமைக்கு போயிட்டார். அப்போ இதுக்கு அந்த எசன்ஸ் குழுவினர் உதவி இருக்கலாங்கிறாரு. அரிமத்தியா யோசேப்பு, நிக்கோடமஸ் இவங்கெல்லாம் பிலாத்துக்கிட்ட அனுமதி வாங்கி இயேசுவோட உடம்பை இறக்கி ஒரு கல்லறையில வச்சு, மர்ஹம் ஈசான்னு ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை மருந்து, ஒரு தைலம் மந்திரி, அதை பயன்படுத்தி அவருக்கு சிகிச்சை கொடுத்து அவரை மீட்டிருக்கலான்னு சில ஆதாரங்களையும் யூகங்களையும் சொல்றார். அப்போ அந்த உயிர்த்தெழுதல்னு நாம சொல்றது, ஓஷோவோட பார்வையில அது மரணத்திலிருந்து உயிர் பெறுதல்ங்கிறத விட ஆழமான மயக்கத்திலிருந்து மீண்டு வர்றது. இதுக்கு அவர் வேற என்ன காரணம் சொல்றாரு? இயேசு சிலுவையில இருந்த நேரம் குறைவு. மற்ற 2 திருடர்களோட கால்களை உடைச்ச மாதிரி இவரோட கால்களை உடைக்கல. இந்த மாதிரி சில விவரங்களையும் தன் வாதத்துக்கு ஆதரவா காட்டுறார். இது இயேசுவோட தெய்வீகத்தன்மையை குறைக்கிறதா, இல்ல அவர் ஒரு அசாதாரண மனிதரா, துன்பத்தை தாங்கினவரா காட்டுதுன்னு ஓஷோ விளக்குறார். சரி, உயிர் பிழைச்ச பிறகு அவர் எங்க போனார், என்ன ஆனார்னு சொல்றார்? யூதியாவிலே இருந்தா ஆபத்து இல்லையா? அதனால அவர் மறுபடியும் கிழக்கு நாடுகளுக்கு, குறிப்பா காஷ்மீருக்கே திரும்பி இருக்கலாங்கிறது ஓஷோவோட அடுத்த பாயிண்ட். காஷ்மீருக்கா? ஆமா. அங்க யூசா அசஃப் இல்லனா ஈசாங்கிற பேர்ல அறியப்பட்டு ரொம்ப காலம், அதாவது 100 வயசுக்கு மேல வாழ்ந்து இயற்கையா மரணம் அடைஞ்சிருக்கலான்னு சொல்றார்.
நம்புற மாதிரியும் இல்லையே. ஆமா, கேக்கு வித்தியாசமா தான் இருக்கும். ஸ்ரீநகர்ல ரோஸ்பால்னு ஒரு கல்லறை இருக்கு. அது அவரோடதுதான்னு ஒரு வலுவான உள்ளூர் நம்பிக்கையும் சில ஆய்வுகளும் சொல்றதையும் ஓஷோ சுட்டி காட்டுறார். பிரான்ஸ்வா பெர்னியர்னு ஒரு 17ஆம் நூற்றாண்டு பயணி கூட காஷ்மீர்ல இயேசு பத்தின கதைகளை கேட்டதா பதிவு செஞ்சிருக்காருன்னு சொல்றாரு. இது கிட்டத்தட்ட ஒரு முழுமையான மாற்று வாழ்க்கை வரலாறு மாதிரி இருக்கு. உண்மையிலே இது ஒரு வேற சித்திரம் கொடுக்குது. சரி, இப்போ இயேசுவோட குணம் பத்தி பேசலாம். பொதுவா அவரை அமைதி, அன்பு இதோட வடிவமா பார்க்கறோம். ஆனா ஓஷோ அவரை ஒரு புரட்சியாளராகவும் சொல்றாரு. ஆமா, இது ஓஷோ பார்வையில ரொம்ப முக்கியம். அவர் இயேசுவ சும்மா ஒரு சாந்தமான ஆட்டுக்குட்டியா மட்டும் பார்க்கல. அப்போ எப்படி பார்க்கறாரு? அவர் அன்றைய யூத மதத்தோட அந்த இறுக்கமான சடங்குகள், சம்பிரதாயங்கள், மதகுருமார்களோட அதிகாரம் இது எல்லாத்தையும் ரொம்ப தீவிரமா எதிர்த்த ஒரு புரட்சியாளரா பார்க்கறாரு. உதாரணத்துக்கு, அந்த தேவாலயத்துக்குள்ள கோபமா நுழைஞ்சு அங்க வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தவங்களோட மேசையெல்லாம் தட்டி விட்டு அவங்கள விரட்டுன சம்பவம் இருக்குல்ல, அது ஒரு நல்ல உதாரணம். இது அமைதியான ஆளோட செயல் இல்ல, அநீதிய பார்த்து பொங்குற ஒரு புரட்சியாளரோட செயல்னு ஓஷோ சொல்றார். அப்போ அந்த கோபம், அந்த புரட்சியின் மனப்பான்மை எல்லாம் ஒரு நெகட்டிவ் விஷயமா அவர் பார்க்கலையா? ஓஷோ பார்வையில இல்ல. அவர் லாவோட்சோ, போதி தர்மர் மாதிரி மரபுகளை உடைச்ச கிழக்கு நாட்டு ஞானிகளோட இயேசுவ ஒப்பிடுறார். ஓஹோ. அவங்களும் அவங்க காலத்த அதிகார மையங்களையும் சம்பிரதாயங்களையும் கேள்வி கேட்டவங்க தான். இயேசுவும் அதே மாதிரி மதத்தோட பேர்ல நடக்கிற வெளிவேஷத்தையும் சுரண்டலையும் எதிர்த்தார். அன்பையும் தனி மனுஷனோட உள் அனுபவத்தையும் முன்னாடி வச்சார். இந்த புரட்சிகரமான குணம்தான் அவரை அதிகார வர்க்கத்துக்கு எதிரியா மாத்துச்சுன்னு ஓஷோ சொல்றார். சரி, அப்புறம் அந்த ரோம ஆளுநர் பிலாத்து கூட நடந்த உரையாடல் பத்தியும் ஓஷோ பேசுறாரா? உண்மைன்னா என்ன அப்படின்னு கேட்டாரே. ஆமா, அந்த உரையாடல ஓஷோ கொஞ்சம் ஆழமாவே அலசுறார். பிலாத்து கேட்ட அந்த கேள்வி உண்மைனா என்ன, அதுக்கு இயேசு அமைதியா இருந்தது ரொம்ப முக்கியங்கிறார். ஏன்? ஒருவேளை இயேசுவோட சீடர்களை விட பிலாத்து அவரை இன்னும் ஆழமா புரிஞ்சுகிட்டு இருக்கலாமோன்னு ஓஷோ ஒரு சுவாரஸ்யமான பார்வை சொல்றாரு. பிலாத்து இயேசுவ சும்மா ஒரு ஆன்மீகவாதியா மட்டும் பார்க்காம ஒரு அரசியல் சக்தியா, ஒருவேளை ரோம ஆட்சிக்கு எதிரான கிளர்ச்சியாளர்களான ஜீலாட்ஸோட தொடர்புல இருக்கிறவரா கூட பார்த்திருக்கலாங்கிறார். அப்படியா? ஆமா, இயேசுவோட அந்த மௌனம் உண்மைங்கிறது வார்த்தையால விளக்க முடியாத ஒரு அனுபவங்கிறத காட்டுறதாவும் ஓஷோ விளக்குறார். இந்த இயேசு பத்தின விவாதத்துக்கு நடுவுல ஓஷோ ஆதிசங்கரர் பத்தி ஒரு நீண்ட கதையும் சொல்றாரே, அது எப்படி இந்த விவாதத்தோடு பொருந்தது? ஆமா, அது ஒரு நல்ல இணைப்பு. அது ஓஷோவோட ஒரு முக்கியமான தத்துவத்தை விளக்க உதவுது. சுருக்கமா சொன்னா, ஆதிசங்கரர் ஒரு விவாதத்துல ஜெயிக்கிறதுக்காக இல்லற வாழ்க்கை, காம அனுபவம் பத்தி தெரிஞ்சிக்க வேண்டிய தேவை வருது. சரி. அப்போ அவர் இறக்க போகிற ஒரு ராஜாவோட உடம்புக்குள்ள கூடு விட்டு கூடு பாஞ்சு அந்த அனுபவத்தையெல்லாம் பெற்று திரும்பினதா ஒரு கதை. ராஜாவோட உடம்புல புகுந்த அனுபவம் பெற்றாராம். இது மூலமா ஓஷோ என்ன சொல்ல வராரு? இங்கதான் முக்கியமான பாயிண்ட். முழுமையான ஞானம் இல்லனா முழுமைங்கிறது வாழ்க்கையோட ஒரு பகுதியை மட்டும், உதாரணமா ஆன்மீகத்தை மட்டும் ஏத்துக்கிறது இல்ல. அப்போ அது வாழ்க்கையோட எல்லா பரிமாணங்களையும், நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், உலக வாழ்க்கை, ஆன்மீகம், காமம்னு எல்லாத்தையும் சேர்த்து அதோட தன்மையை முழுசா அனுபவிச்சு புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. ஓஷோ இந்த முழுமையத்தான் ரொம்ப வலியுறுத்துறார். வாழ்க்கைய அதோட 2 பக்கங்களோடையும், பாசிட்டிவ் நெகட்டிவ், சிவம் சக்தி முழுசா ஏத்துக்கிட்டு வாழ்றது தான் உண்மையான ஆன்மீகம்ங்கிறது அவரோட கருத்து. தாந்திரிகமும் அதே தான் சொல்லுது. சரி, ஆனா இயேசு பத்தி பேசும்போது இந்த கதை எதுக்கு? ஓஷோ இந்த கதை மூலமா என்ன சொல்ல வராருன்னா, இயேசுவையும் நாம முழுமையா புரிஞ்சுக்கணும்னா அவரை வெறும் சாந்தமானவரா, தெய்வீகமானவரா மட்டும் பார்க்காம அவரோட கோபம், புரட்சி, மனித உணர்ச்சிகள்னு எல்லா பக்கங்களையும் சேர்த்து பார்க்கணுங்கிறது தான். ஓ, முழுமையான பார்வை வேணும்னு சொல்றார். மத்தத மறைச்சிடுதுங்கிற ஒரு விமர்சனத்தையும் இது மூலமா வைக்கிறார். ஒருவேளை அந்த சாக்கடல் சுருள்கள் மாதிரி விஷயங்கள் முழுசா வெளிவந்தா இயேசுவை பத்தின இன்னும் பல பரிமாணங்கள் தெரிய வரலான்னு சொல்றார். சரி, இவ்ளோ விஷயங்கள் பேசியிருக்கோம். இப்ப மொத்தமா பார்த்தா இந்த அதிகாரம் மூலமா இயேசுவை பத்தி ஓஷோ சொல்ல வர்ற முக்கியமான செய்தி என்ன? வாட் இஸ் திஸ் ஆல் மீன்? ஓஷோ பார்வையில இயேசு ஒரு தனித்துவமான, ஒரு அசாதாரணமான மனிதர், ஒரு புரட்சியாளர், ரொம்ப ஆழமான அன்பையும் கருணையையும் சொன்னவர், ஆனா பெரும்பாலும் தப்பா புரிஞ்சுக்கப்பட்டவர். ஞான நிலை பத்தி. ஒருவேளை புத்தர மாதிரியோ இல்ல சில கிழக்கு ஞானிகள மாதிரியோ
ஒரு திட்டவட்டமான இறுதி ஞான நிலைய அடைஞ்சாராங்கிறத கேள்விக்குறிதான்னு சொன்னாலும் அவரோட தாக்கம் ரொம்ப பெருசு. மிக முக்கியமா அவர் சிலுவை மரணத்தை தாண்டி வாழ்ந்து கிழக்குக்கு திரும்பி ஒரு நீண்ட வித்தியாசமான வாழ்க்கைய வாழ்ந்து ஒருவேளை முதுமையில இன்னும் பக்குவப்பட்டு வேறொரு ஞான நிலைய அடைஞ்சிருக்கலாங்கிறது தான் ஓஷோ முன்வைக்கிற மையமான ரொம்ப வித்தியாசமான கருத்து. அந்த புரட்சி மனப்பான்மை பத்தி அது அவரோட இளமை காலத்திலிருந்து கடைசி வரைக்கும் தொடர்ந்திருக்கலாம்னு சொல்றார். மொத்தத்துல இயேசுவ ஒரு முழுமையான கொஞ்சம் சிக்கலான பல பரிமாணங்கள் கொண்ட மனிதரா நாம அணுகணுங்கிறது தான் இதோட சாராம்சம். ஓஷோவோட எதிர்ப்பிலே வாழுங்கள் புத்தகத்தோட இந்த 9வது அதிகாரத்திலிருந்து இயேசு பத்திர இந்த வித்தியாசமான ஆழமான சில சமயம் அதிர்ச்சியான பார்வைகளை இன்னைக்கு நாம பார்த்தோம். இது நிச்சயமா உங்க மனசுல பல கேள்விகளையும் மேலதிக சிந்தனைகளையும் தூண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமா இது மாதிரி மாற்று பார்வைகள் நம்ம நம்பிக்கைகளையும் நாம வரலாற்றை எப்படி பார்க்கறோங்கிறதையும் கேள்வி கேட்க வைக்குது. முடிவா உங்களுக்காக ஒரு சிந்தனை சொல்லுங்க. நாம பரவலா ஏத்துக்கிட்ட வரலாற்று பதிவுகளுக்கும் மக்களோட ஆழமான நம்பிக்கைகளுக்கும் இது மாதிரி சில மாற்று வரலாற்று சாத்தியக்கூறுகளுக்கும் நடுவுல இருக்கிற அந்த இடைவெளிய நீங்க எப்படி பாக்குறீங்க? இயேசுவ பத்தின இந்த மாதிரி மாற்று கருத்துக்கள் உண்மையா நாம கேடுற பயணத்தையும் வரலாற்றை நாம அணுகுற முறையையும் எப்படி பாதிக்குது இல்ல எப்படி பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? இது ஓஷோ சொல்ற ஒரு பார்வைதான். ஆனா இது உங்க சொந்த சிந்தனைக்கு ஒரு தொடக்க புள்ளியா இருக்கலாம். இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.